கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கும் நாம் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட பகுதி லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் அதன் 43வது வசனம். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து ஊழியம் செய்து நம்மை இரட்சிக்கும்படி கல்வாரி சிலுவையில் அவர் அறையப்பட்டிருக்கும் பொழுது அவருடைய வலதுபுறத்தில் ஒரு கள்ளனும் இடதுபுறத்தில் ஒரு கள்ளனுமாக இருவரை அவரோடு கூட சிலுவையில் அறையப்பட்டிருந்தார்கள். மத்தேயு 27ஆம் அதிகாரம் 38வது வசனத்தில் வாசித்தால், அப்பொழுது அவருடைய வலது பக்கத்தில் ஒருவனும் அவருடைய இடது பக்கத்தில் ஒருவனுமாக 2 கள்ளர் அவரோடு கூட சிலுவைகளில் அறையப்பட்டார்கள் என்று வாசிக்கிறோம். அதில் ஒரு கள்ளனை பார்த்துதான் ஆண்டவர் கூறுகிறார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்று. ஏன் அந்த கள்ளனை கர்த்தர் பரதேசிக்கு அழைத்து செல்கிறார்? ஏன் அந்த கள்ளனுக்கு மாத்திரம் கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுக்கிறார்? பொதுவாகவே ஒரு கள்ளனுடைய வேலை என்னவா இருக்குன்னா, அடுத்தவங்க கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சேர்த்து வச்சதை இவங்க திருடிட்டு வந்துடுவாங்க. அடுத்தவர்களுடைய பொருள்களை இச்சிப்பது. அடுத்தவங்க எப்படி போனா என்ன, என்னுடைய வாழ்க்கை சரியாக போக வேண்டும், என்னுடைய காரியம் நடந்தாக வேண்டும் என்று அவர்களுடைய உள்ளத்தில் நினைத்து கொண்டிருப்பார்கள். ஒரு பொருளை நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்படுவாங்க என்றெல்லாம் அவர்களுக்கு தேவையில்லை. அந்த பொருள் எனக்கு எப்படி உதவியாக இருக்கிறது, எனக்கு மட்டும் காரியம் வாய்த்தால் போதும் என்று எல்லாம் தனக்கு 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 என்று பார்த்து கொண்டிருப்பவர்கள் தான் இந்த கள்ளர்கள். அப்படிப்பட்ட எல்லாம் தனக்கு 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 என்று பார்த்து கொண்ட அந்த கள்ளர்கள் இருவரும் ஆண்டவருடைய வலதும் இடதும் பக்கத்துமாய் அறையப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் எல்லாம் தனக்கு என்று பார்க்காமல் இந்த உலகத்திற்கு என்று பார்த்த அவரும் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறார். குற்றம் செய்தவர்களும் தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள், குற்றம் செய்யாதவரும் தொங்கிக் கொண்டிருக்கிறார். இந்த உண்மையை இங்கே வெளிப்படுகிறது. பொதுவாக அந்த சிலுவையில் நடந்த சம்பவம் என்னவென்றால், போர்ச்சவர்கள் யாவரும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இகழ்ந்து கொண்டிருந்தார்கள். எல்லோரும் அதை சுற்றி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருடைய வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் இருக்கிற கள்ளர்களோ, ஒருவன் அந்த போர்ச்சவர்களோடு சேர்ந்து கர்த்தரை நிந்திக்கிறான். அவன் திருடன் தான், அவனுடைய வாழ்க்கையில் ஒரு இரட்சிப்பு என்று இல்லை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்யும் போது இந்த 2 திருடர்களும் இந்த 2 கள்ளர்களும் அங்கே அவங்களுடைய வேலை செஞ்சுட்டு இருந்திருப்பாங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பலமுறை அங்கும் இங்குமாக பார்த்திருப்பார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ செய்த பிரசங்கத்தை கேட்டிருப்பார்கள். அப்படி கேட்டிருந்தும் இருவர்களும் அவர்கள் ஆண்டவரோடு ஒப்புரவாகாமல், இயேசு கிறிஸ்து சொன்ன காரியங்களை கீழ்ப்படியாமல் அவர்கள் மீண்டுமாக அவர்களுடைய சூழ்நிலையை அவர்களுடைய காரியத்தை செய்து கொண்டிருந்தார்கள். அதனால்தான் இருவரும் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்பட்டு சிலுவையில் அறையப்படுகிறார்கள். இந்த காரியத்தில் நம்ம ஒன்று நல்லா பார்க்கணும். ஆண்டவருடைய வார்த்தை நம்மளுடைய காதுகளில் கேட்டும் அநேக முறை நம்மை பின்மாற்றத்திற்கு போக வைக்கும். ஆண்டவருடைய வார்த்தையை நம் காதுகளில் கேட்டும் அவருடைய வசனம் நம் இருதயத்துக்குள்ள இருந்தும் நம்மளால அந்த வசனத்தின்படி நடக்க வைக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் பலது வரும். அந்த சூழ்நிலையில் அகப்பட்டவர்கள், அந்த சூழ்நிலையில் சிக்கிக்கொண்டவர்கள் தப்புவிக்க முடியாமல் இருப்போமே, ஆனால் அந்த தப்புவிப்பதற்கு வல்லவரும் இரட்சகருமாய் இருக்கிற நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்போமே, ஆனால் இன்றைக்கு அந்த சூழ்நிலையிலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். அதுல ஒரு கள்ளன் சொல்லுவான் அந்த போர்ச்சேவரோடு சேர்ந்து, நீ உன்னையும் ரட்சித்துக்கொள் எங்களையும் ரட்சித்துக்கொள் என்று. இன்னொரு கள்ளன் என்ன சொல்றான் பாருங்க, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையில, கல்வாரி சிலுவையில இருக்கும்பொழுது பரலோக ராஜ்யத்தை குறித்து பிரசங்கித்தாரா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் இருக்கும்போது என்னுடைய ராஜ்யம் பரலோகத்தில் இருக்கிறது என்று ஏதாவது சொன்னாரா? இல்லை. அப்படி இருக்கும்போது எப்படி இந்த கள்ளனுக்கு அந்த அறிவு வருது, உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று? அநேக முறை இந்த கள்ளன் ஆண்டவருடைய பிரசங்கத்தை கேட்டிருக்கிறான். 40வது வசனம் 41வது வசனத்தை வாசிக்கும் போது, மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த அக்கினிக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா என்று இந்த கள்ளன் கேட்கிறான். அப்போ தேவனுக்கு பயப்படுகிற பயம் இவனுக்குள் இருந்திருக்குது. இப்போ தேவனுக்கு பயப்படுகிற பயம் இவனுக்குள் இருந்ததினால் இவன் ஜெப ஆலயத்தில் இருந்திருக்க வேண்டும். அநேக முறை அவன் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக போய் ஜெபம் செய்திருக்க வேண்டும். அநேக முறை அவன் குடும்பத்தின் ரட்சிப்புக்காக அவன் குடும்பத்தில் நான் கள்ளனாய் இருக்கிறேன், இந்த சூழ்நிலை எனக்கு வேண்டாம், இந்த சூழ்நிலையிலிருந்து நான் விடுபட வேண்டும் என்று அநேக முறை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பிரசங்கத்தை கேட்டிருக்க வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்க வேண்டும் இந்த கள்ளன்.
அதனாலதான் இங்க சொல்றான், ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று. அவன் ஆண்டவரை விசுவாசித்தும் அவனால் சூழ்நிலை நிமித்தம் ஆண்டவர் சொன்ன வழியில நடக்க முடியல. அவன் ஆண்டவரின் மீது அன்பு செலுத்தியும் அவனுடைய சூழ்நிலை, குடும்ப சூழ்நிலை நிமித்தம் அவன் திரும்பவும் அந்த பழைய தொழிலை செய்து, பழைய வேலையை செய்து, மீண்டுமாக இப்பொழுது குற்றவாளி என்று நியாயம் தீர்க்கப்பட்டு சிலுவையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட அறையப்பட்டிருக்கிறான். இப்பொழுது அவனுக்கு விடுதலை வேணும் என்று வாஞ்சை இருக்கிறது. அப்ப இவருடைய ராஜ்யம் உலகத்தில் உண்டானவைகள் அல்ல, பரலோக ராஜ்யத்தில் உண்டானவைகள் என்று அந்த கள்ளனுக்கு நன்கு அறிந்திருக்கிறது. அவன் தெளிவா ஆண்டவர்கிட்ட ஒரு விண்ணப்பம் வைக்கிற, ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியனை நினைத்தருளும் என்று. இன்றைக்கு நம்மளுடைய சூழ்நிலையில் பல காரியங்கள் நாம் கர்த்தரோடு இருக்க வேண்டும் என்று நாம் விரும்புவோம். ஆனால் சூழ்நிலை நிமித்தம் நாம் அதை விட்டு பின்வாங்கி வருவோம். ஆண்டவரே உம்மை நேசிக்கிற நேசம் என்னுடைய இருதயத்தில் இருப்பது நீர் அறிகிறீர் அல்லவோ என்று ஆண்டவருக்காக வைராக்கியமாய் நிற்போம். ஆனால் சூழ்நிலையோ ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போகச் செய்யும். ஆண்டவரே எந்த பாவத்திலும் நிற்காமல் நான் உமக்கென்று வைராக்கியமாய் நிற்க வேண்டும் என்று அநேக வாலிபர்கள் நினைப்பார்கள். ஆனால் மீண்டுமாக அந்த பழைய குடி பழக்கம், பழைய புகையிலை பழக்கம் என்று பழைய பழக்கத்துக்கு நேராக திரும்பி போய் விடுகிறார்கள். காரணம், அவர்களால் அந்த அடிமைத்தனத்திலிருந்து விட்டு வர முடியவில்லை. காரணம், அந்த சூழ்நிலைகள் அவர்களை மீண்டுமாக வஞ்சிக்கிறது. அந்த சூழ்நிலை நிமித்தம் அவர்கள் போய் அந்த பாவத்தில் ஈடுபடுகிறார்கள். ஒருவேளை இன்றைக்கு அதே போல சூழ்நிலையில் நாம் சிக்கிக்கொண்டு இருக்கிறோமா? இந்த கள்ளனும் அதே போல ஒரு சூழ்நிலையில் தான் சிக்கிக்கொண்டு இருந்தான். சூழ்நிலை நிமித்தம் அவன் மீண்டும் அடுத்தவர்களுக்கு பொருளை எடுத்து அவன் குடும்பத்தை, தேவைகளை சந்தித்து கொண்டிருந்தான். ஆனால் நாளொன்று வரும்பொழுது, ஆண்டவரே பரலோக ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்று அவனை ஆண்டவரிடம் கேட்டுக்கொண்டான். அவனுடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக திறந்தான். என்னுடைய இருதயத்தை நீர் அறிகிற அல்லவோ ஆண்டவரே, ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இன்றைக்கும் நாம் அதே போல் நம்மளுடைய இருதயத்தை கர்த்தருக்கு முன்பாக ஊற்றுவோம். கர்த்தருக்கு தெரியுங்க நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோன்ட்டு. நம்ம ஆண்டவருக்காக எவ்வளோ வைராக்கியமாக நிற்கணும்னு கர்த்தருக்கு தெரியுங்க. கர்த்தர் அந்த சூழ்நிலையை நிச்சயம் மாற்றி தருவார். அந்த கல்லனுடைய சூழ்நிலை அங்கே மாறுகிறது. ராஜ்யத்தில் வரும்போது என்னை நினைத்தருளும் என்று அவனுடைய உள்ளத்தை ஆண்டவருடைய பாதத்தில் ஊற்றின உடனே இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவர் உடனே விடுதலை தருகிற தேவன், உங்களுடைய இருதயத்தை நன்கு அறிகிற தேவன். நம்மளுடைய சூழ்நிலை நிமித்தம் நாம் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போனோம் என்றால் இன்றைக்கும் ஆண்டவர் அழைக்கிறார், மகனே மகளே நீ என்னிடம் சேர்ந்து கொள், நான் உன்னை விடுவிப்பேன், இன்றைக்கு நீ என்னுடைய பரதேசில் இருப்பாய் என்ற ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு வாக்கு தந்திருக்கிறாருங்க. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனும் அவனுக்கு தேவனுடைய பரதேசில் இருக்கும் ஜீவ விருட்சத்தின் கடியை நான் தருவேன் என்று. அதனாலதான் ஆண்டவர் இங்க சொல்றார், இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். ஏனென்றால் அவன் அந்த சூழ்நிலையை ஜெயித்தான். மற்றவர்களாக சேர்ந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இகழாமல் மற்றவர்களையும் கண்டிக்கிறான். இவன் தன்னுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக ஊற்றுகிறான். எப்பெல்லாம் நம்மளுடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக ஊற்றி நாம் அவர் இடத்தில் நம்மை சமர்ப்பித்து விடுகிறோமோ, அந்த க்ஷணமே கர்த்தர் நமக்கு விடுதலை தர வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்றைய தினத்திலும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பவர்கள் ஏதாவது ஒரு சூழ்நிலை நிமித்தம் ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போயிருந்திருப்பீர்களானால் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் விடுதலை தர வல்லவராயிருக்கிறார். அந்த சூழ்நிலை இனி உங்களுடைய வாழ்க்கையில் வரவே வராது. கர்த்தர் உங்களை நல்ல ஒரு மேன்மைக்கு அழைத்து செல்ல வல்லவராயிருக்கிறார். பழைய ஏற்கனவே வந்த சூழ்நிலை மீண்டும் வருகிறதுனால் நான் தவறு செய்து விடுகிறேன், ஆண்டவரை விட்டு பின்வாங்கி போய் விடுகிறேன், என்னால் இந்த பாவ பழக்க வழக்கத்திலிருந்து விடுபட்டு வர முடியவில்லை என்ற எண்ணத்தில் இருந்தீர்களானால் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், கலங்காதே, திகையாதே, நான் உன் தேவன், நான் உனக்கு அடைக்கலமாயிருப்பேன் என்று அவர் நம்மை சேர்த்து கொள்ள வல்லவராயிருக்கிறார். இந்த கள்ளனுக்கு ஒரு ரட்சிப்பு கிடைத்தது. இன்றைக்கு நீ பரதேசில் இருப்பாய் என்று. அதுவும் ஆண்டவர் கரம் பிடித்து அந்த கள்ளனை பரதேசிக்கு கூட்டி கொண்டு போகிறார். ஒரு வசனம் இருக்குது, வயல்வெளிகளில் 2 பேர் வேலை செய்து கொண்டிருப்பார்கள், கதிர் அறுத்து கொண்டிருப்பார்கள், ஒருவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், மற்றொருவன் கைவிடப்படுவான் என்று. அந்த வசனம் இங்கே நிறைவேறுகிறது. ஆண்டவரோடு இருவரும் சிலுவையில் அறையப்பட்டார்கள். ஒரு கள்ளன் கைவிடப்பட்டான், ஒரு கல்லடியோ கர்த்தர் கரம் பிடித்து பரதேசிற்கு அழைத்து சென்றார். அந்த கள்ளன் அவனுடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேராக ஊற்றினான், கர்த்தருக்கு நேராக திருப்பினான். அவனுடைய இருதயத்தில் தேவனுக்கு என்ற பக்தி வைராக்கியம் இருந்தது. இன்றைக்கும் நம்மளுடைய இருதயத்தில் கிறிஸ்துவுக்கு என்ற பக்தி வைராக்கியம் இருக்கும்போது, தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருக்கும்பொழுது, நம்மளுடைய சூழ்நிலை எதுவாக இருக்கட்டும், எந்த பாவ பழக்க வழக்கங்களாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் கர்த்தர் இன்றைக்கு அதிலிருந்து விடுதலை தந்து அவர் நம்மை ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் மாற்றி பரதேசில் இருக்கும் ஜீவ விருட்சத்தின் கனியை கர்த்தர் நமக்கு தரவல்லவராயிருக்கிறார். எனவே
அவருடைய வருகை மிக 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 சமீபமாயிருக்கிறது. நம்மளுடைய இருதயத்தை கர்த்தருடைய பாதத்தில் ஊற்றுவோம். அவருடைய ஆணி பாய்ந்த பாதங்களுக்கு நம்மளுடைய முத்தங்களை கொடுத்து அவரோடு சேர்ந்து கொள்வோம். கர்த்தருடைய ராஜ்யத்தில் நாமும் சேர்த்து கொள்ளப்படுவோம். யுக யுக காலமாக கர்த்தரோடே நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.